குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் ஆற்றங்கரை பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. மக்கள் நடமாட்டம் இல்லாமல் மறைவாக இருப்பதால் அங்கே இரவு நேரங்களில் மது போதை ஆசாமிகள் வருவது வாடிக்கையாகிவிட்டது. இந்த நிலையில் செவ்வாயன்று இரவு 2 இளம்பெண்கள் தங்களது ஆண் நண்பர்களுடன் ஆற்றங்கரைக்கு வந்தனர். அவர்களை மறைந்திருந்து கண்காணித்த போதை கும்பல் சத்தமில்லாமல் அருகில் நெருங்கினர். ஆண் நண்பர்களை அடித்து விரட்டிவிட்டு 2 பெண்களையும் புதர் நிறைந்த மறைவான பகுதிக்கு தூக்கிச் சென்றனர். இருவரையும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்தனர். கும்பல் பிடியில் இருந்து தப்பிய ஒரு பெண் அங்கிருந்து சத்தமிட்டபடியே ஓடினார். சம்பவம் நடந்த இடத்திலிருந்து வெறும் 50 மீட்டர் தொலைவில்தான் வீரபாண்டி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளது. அங்கே சென்று நடந்த கொடுமைகளை சொன்ன பெண் போலீசுடன் ஆற்றங்கரைக்கு போனார். அப்போது இன்னொரு பெண்ணை போதை கும்பல் பாலியல் சீண்டல் செய்து கொண்டிருந்தது. அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் கைது செய்து ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது வீரபாண்டி மேலத்தெருவைச் சேர்ந்த 27 வயது விக்னேஷ், 28 வயது குணால், 21 வயது ஹரிஹரன் என்பது தெரிய வந்தது. 3 பேரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்ட 2 இளம்பெண்களில் ஒருவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர், இன்னொருவர் சென்னையைச் சேர்ந்தவர். தேனியில் உள்ள பியூட்டி பார்லரில் வேலை செய்து வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. போலீஸ் ஸ்டேஷன் அருகிலேயே 2 பெண்கள் குண்டுகட்டாக தூக்கிச் செல்லப்பட்டு பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் தேனியில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது.